இறைவன் அருளால் பொதுவாக 18 என்பது மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒன்றிவிட்டது. அதனால்தான் 18 சித்தர்கள் மகாபாரதத்திலே 18 தினங்கள் யுத்தம், 18 பர்வதங்கள் என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம். இன்னவன் கூறிய ஹரிஹரபுத்திரனின் அந்த படிகளின் எண்ணிக்கை 10 எண் கணக்கிலே. அந்த இரண்டையும் கூட்டி நவமாக்கி, அந்த நவம் என்பது மனிதனின் தேகத்திலே இருக்கிறது. இந்த நவத்தை வெல்ல வேண்டும் என்பதின் பரிபூரண சூட்சமம்தான் அங்கே படிகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. படி தேவதைகள் என்று இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் பாவத்தை குறைத்து புண்ணியத்தை சேர்க்க சேர்க்க ஒரு படி மனிதன் ஏறுகிறான் என்பது தேவ மொழியாகும். இறுதியாக படிப்படியாக உயர்ந்து அந்த பதியிடம் அந்த ஆத்மா செல்வதைதான் இதை அந்த தெய்வத்திற்கு புறச்சடங்காக 18 படிகள் என்று வைத்திருக்கிறார்கள். தேங்கால் தர்மசாஸ்தா திருத்தலத்திலும் அழகிய படி பூஜை இங்கே நடத்தப்படுகின்றது. लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहम्। स्वामी शरणं अय्यप्पा, शरणं स्वामी अय्यप्पा, शरणं शरणं अय्यप्पा, स्वामी शरणं अय्यप्पा। लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहम्। स्वामी शरणं अय्यप्पा, शरणं स्वामी अय्यप्पा, शरणं शरणं अय्यप्पा, स्वामी शरणं अय्यप्पा। लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहम्। स्वामी शरणं अय्यप्पा, शरणं स्वामी अय्यप्पा, शरणं शरणं अय्यप्पा, स्वामी शरणं अय्यप्पा। लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहम्। स्वामी शरणं अय्यप्पा, शरणं स्वामी अय्यप्पा, शरणं शरणं अय्यप्पा, स्वामी शरणं अय्यप्पा। இப்போ படிபூஜை பார்த்தோமா, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படிபூஜை பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். அன்னதான பிரபுவே சரணமையப்பா, ஆட்காட்டு ஐயப்பனே சரணமையப்பா, உலகெங்கும் பரவியவனே சரணமையப்பா. இப்போது அந்த கோவிலை கட்டி அந்த கோவிலின் அர்ச்சகர் அந்த கோவிலை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவர் வாயால் கேட்டு மகிழ்வோம். சுவாமி சரணம். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலாஜா தாலுக்கா ராணிப்பேட்டை அடுத்த தென்கால் கிராமத்தில் சரணம் ஐயப்பா மணி என்ற ஐயப்பனுடைய சுவாமி தென்கால் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. நான் தொடர்ந்து 43 ஆண்டுகளாக சபரிமலைக்கு சென்று கொண்டு இருக்கின்றேன். இங்கு சபரிமலையினுடைய ஜோதி தெரிந்தவுடனே இந்த இடத்தில் சபரிமலை ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு நினைப்பு வந்தது. அப்பொழுது 41 ஆண்டு முடிந்தவுடனே 42வது ஆண்டு இந்த சபரிமலையில் கோவில் கட்ட வேண்டும் என்று ஒரு கடகால் போடப்பட்டது. 1.5 ஆண்டு காலத்தில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இங்கு 18 படி அமைந்து சிறப்பான முறையில் மாதந்தோறும் 5 நாள் சபரிமலையில் நடை திறப்பது போன்று இங்கு ஆலயம் திறக்கப்படுகிறது. இங்கு விநாயகர், ஆஞ்சநேயர், முருகன், நவகிரகம், மஞ்சமாதா, ராகு, கேது, நாகராஜ போன்ற பல சுவாமிகளுடைய ஆலயம் இங்கு கட்டப்பட்டிருக்கிறது.